பிரைஸ் தி லார்ட். இந்த ஜூன் மாதத்தில் 11ஆம் தேதி ஆகிய இந்த செவ்வாய்க்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மேத்யூ சாப்டர் 19 verse 14. இயேசுவோ, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொன்னார். ஆமேன், அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வசனத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாங்க? சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள். ஆண்டவரிடத்தில் வருகிறதற்கு நம்ம என்ன செய்யணுமா? இடம் கொடுக்க வேண்டும். சிறு பிள்ளைகளுக்கு அந்த முக்கியத்துவத்தை நாம் கொடுக்க வேண்டும். அவர்களை தடை பண்ணக்கூடாது. அல்லேலூயா. சீஷர்கள் என்ன செய்தாங்க? தடை பண்ணினார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்பொழுது சிறு பிள்ளைகளின் மேல் அவர் கைகளை வைத்து ஜெபம் பண்ணும்படி அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். அப்போதான் இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். சிறு பிள்ளைகள் என்னிடத்துல வர்றதுக்கு இடம் கொடுங்க, அவங்கள என்ன செய்யாதீங்க, தடை பண்ணாதீங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை சீஷர்கள் பெரியவங்களுக்கு நேரம் கிடைக்கல, இல்லை யாராவது வியாதியஸ்தர்கள் வந்திருக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி எவ்வளோ பேர் அற்புதத்துக்காக ஆண்டவரிடத்துல வந்திருப்பார்கள். அப்போ சிறு பிள்ளைகளை வந்த உடனே அவங்கள நீங்கள் என்ன இப்போ போய் இவங்களை கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்னு அவர்களை அதட்டி இருக்கக்கூடும், கோபப்பட்டிருக்காங்க. ஆனால் ஜீசஸ் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நிறுத்திட்டு அவர் என்ன செய்கிறாரு? அப்படி செய்யாதீங்க, சின்ன பிள்ளைங்க வர்றதுக்கே இடம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க மேலே என்ன செய்தாராம்? கரங்களை வைத்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை புறப்பட்டு போனார் என்று பார்க்குறோம். ஆமே, அவ்வளோ பிஸி ஸ்கெட்யூல் பிரியமானவர்களே. இன்னைக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இப்போ ஒரு பெரிய மேல் அதிகாரியை நம்ம சந்திக்க போகிறோம் அப்படின்னா எவ்வளோ பீப்புள் வெயிட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சின்ன பிள்ளை அந்த இடத்துல வந்தால் நம்ம எல்லாருமே என்ன சொல்லுவோம்? வெயிட் பண்ணு, இல்லை கொஞ்ச நேரம் அங்கே வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவே மாட்டோம். ஏன்னா நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க, நிறைய பேர் அநேக காரியங்களுக்காக அவர்கள் காத்திருக்கும் போது சிறு பிள்ளைகளை நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம்ல. அவங்க இன்சிக்னிஃபிகன்ஸ் அந்த ஏரியாவில், அந்த இடத்துல. அதே மாதிரி தான் அந்த இடத்துல சீஷர்கள் பிள்ளைகளை பார்த்தார்கள். ஆனால் இயேசு அதை மாற்றி அவர்களுக்கு சொல்லுகிறார், அவங்க வர்றதுக்கு என்ன செய்யுங்க? இடம் கொடுங்க. சின்ன பிள்ளைங்க என்கிட்ட வரட்டும், அவங்க பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. சிறு பிள்ளைகளை பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு சொன்ன இன்னொரு வசனம் ஞாபகம் வருதில்ல? இந்த சிறு பிள்ளையை ஆண்டவர் என்ன செய்தாராம்? எல்லா கூட்டத்துக்கும் நடுவில் கொண்டு வந்து நிறுத்தி எல்லாரும் கேட்குறாங்க, எங்களில் யார் பெரியவன்? நான் பெரியவனா, நீ பெரியவனா? அப்போ ஆண்டவர் சொல்ற, அந்த சின்ன பிள்ளைய மாதிரி நீ மாறலனா நீ பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியாது. சின்ன பிள்ளைங்க பார்த்திங்கன்னா நல்லா சண்டை போட்டுப்பாங்க. ரெண்டு பேரும் பயங்கரமாக சண்டை போட்டுப்பாங்க. அந்த டாய்க்கு ஷேர் பண்ண மாட்டாங்க, சண்டை போடுவாங்க. அடுத்த நிமிஷம் பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் அப்படி பேசிப்பாங்க இல்லையா? நீங்கள் அதை நோட்டீஸ் பண்ணியிருக்கிறீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும்ல, அவங்க பேசுகிற லாங்குவேஜாக கூட அவங்களுக்கு புரியாது. ஆனால் என்னமோ பெருசாக புரிஞ்ச மாதிரி ரெண்டு பேரும் நல்லா பேசிப்பாங்க, பழகிப்பாங்க, ஹக் பண்ணிப்பாங்க, கிஸ் பண்ணிப்பாங்க. எல்லாம் மறந்துடுறாங்க. ஐயோ, நேற்று தானே சண்டை போட்டோம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் தானே அந்த கிரையானுக்கு நம்ம சண்டை போட்டோம், அவன் கொடுக்கலையே, இவ கொடுக்கலையே, அதனால் இவகிட்ட இனிமேல் பேசவே கூடாது அப்படின்னு மனசில் வச்சுருக்காங்களா? கசப்பே வைக்க மாட்டாங்க. வைராக்கியம், கசப்பு எதுவுமே அவங்க மனசில் இல்லை. அப்படி தானே? அவ்வளோ சந்தோஷமாக அந்த பிள்ளைங்க சேர்ந்துக்கிறாங்க. ஆனால் நமக்கு தான் பெருசாக ஆக தான் எப்படி ஒளிவு மறைவு நிறைய ஒளிச்சு வைக்கிறது தெரியுது. சின்ன பிள்ளைங்கக்கிட்ட நீங்கள் கேளுங்க, வீட்டில் உள்ள எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. அப்பா அம்மா சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தால் அதையும் சொல்லிடுவாங்க. எங்கள் மம்மி இதை நாங்கள் யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. சர்ப்ரைசஸ் அவங்களுக்கு வைக்க தெரியாது. ஏன்னா இருதயம் எப்படி இருக்குது? அவ்வளோ பரிசுத்தமாக, அவ்வளோ தூய்மையாக இருக்குது. அதான் ஆண்டவர் சொன்னார், அவங்களுக்குரியது தான் பரலோக ராஜ்யம். அப்போ பரலோக ராஜ்யத்துக்கு ஏற்றவர்கள் யாருன்னா இந்த சிறு பிள்ளைங்க. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், சிறு பிள்ளைங்களை போல நம்ம மாறணும். இன்றைக்கி நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம்? சிறு பிள்ளைகளை இயேசுவினிடத்துல கூட்டிகிட்டு வரணும். அப்போ ஜபத்திற்கு சிறு பிள்ளைகளை கூட்டிகிட்டு போகணும். சர்ச்சுக்கு சின்ன பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகணும். சின்ன பிள்ளைங்க மெசேஜ் என்ன கவனிக்க போகிறாங்க, இவங்களுக்கெல்லாம் என்ன புரிய போகுது அப்படின்னு ஐபேடை கொடுக்கக்கூடாது, ஃபோனை பிள்ளைங்கக்கிட்ட கொடுக்கக்கூடாது. ஐயோ, என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் போதும் சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறீங்களா?
நீங்கள் சின்ன பிள்ளைங்களை பார்த்துருக்கீங்களா? நீங்கள் நினைப்பீங்க அவங்களுக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லி நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது பேசிக்கிட்டே இருந்திருப்பீங்க. பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பிள்ளைங்க அதை சொல்லுவாங்க. மம்மி நீங்கள் அப்படி சொன்னீங்கல்ல அந்த ஆண்டிக்கிட்ட. அப்போ உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். நம்ம என்னடா நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருந்தோம், விளையாடிக்கிட்டு இருந்தான்லாம் நினச்சோம். அந்த பிள்ளைங்க என்ன தான் விளையாடினாலும் அவங்க காது அவ்வளோ கூர்மையாக என்ன செய்யுது, லிசன் பண்ணுது. அப்போ அந்த மெசேஜஸ் நம்மளை சர்ச்சில் மெசேஜ் பாஸ்டர்ஸ் கொடுக்கும்போது நம்ம என்ன செய்யணும்? சிறு பிள்ளைகளுக்கு ஒரு புக்கு கொண்டு வந்து, ஒரு பெண்ணை கொண்டு வந்து, ஒரு பென்சிலை கொண்டு வந்து, வசனத்தை நீ எழுது. பாஸ்டர் வசனம் சொல்கிறாங்கல்ல, நிறைய நேரத்தில் டிஸ்பிளே ஸ்க்ரீனில் இப்போல்லாம் வசனங்களை போடுறாங்க. அந்த வசனத்தை எழுதுன்னு சொல்லி அந்த ப்ராக்டிஸ், சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வர ப்ராக்டிஸ், ஒரு சின்ன காணிக்கை அந்த பிள்ளைங்க கையில் கொடுக்கறது, இதெல்லாம் நம்ம பழக்கும்போது அந்த பிள்ளைங்க அப்படியே அதை வளர்ந்து வந்து விடுவார்கள். அதான் ஆண்டவர் சிறு பிள்ளைங்க என்னிடத்துல வர்றதுக்கு இடம் கொடுங்க, அவங்கள கூட்டிகிட்டு வர்றதுக்கு இடம் கொடுங்க. ஆமேன், அல்லேலூயா. அதில் ரொம்ப முக்கியத்துவத்தையே ஆண்டவர் காட்டுகிறத பார்க்குறோம். ஆமேன், அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்ம சிறு பிள்ளைகளை என்கரேஜ் பண்ணோம். நிறைய சர்ச்சஸில் இன்றைக்கி சிறு பிள்ளைகளுக்கு பெருசாக என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஆண்டவருடைய கிருபையில் நம்மளுடைய சபையினுடைய ப்ரோக்ராம்ஸ் நீங்கள் சர்வீஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சிறு பிள்ளைகளுக்கெல்லாம் என்ன பண்ணுறோம், முன்னால் கூப்பிட்டு அவங்களுக்கு மைக் கொடுத்து ஒவ்வொருத்தரும் ஒரு வசனம், ஞாயிற்றுக்கிழமையில் ஒவ்வொருத்தரும் ஒரு வசனத்தை சொல்லி அவங்க மழலையில் அழகாக ஜெபிக்கிறதுக்கு நம்ம பழக்கிறோம். இப்போ சபை முன்னால் அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க ஜெபம் பண்ணுறாங்க. அவங்களுடைய ஜெபத்தெல்லாம் நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா அவ்வளோ ஒரு இன்னசென்ட்டாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்த பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க இல்லையா? சபைகளில் இன்றைக்கி அநேக சபைகளில் டைம் இல்லாத காரணமாக இருக்கலாம், இல்லை வேறு காரணங்களாக இருக்கலாம். சிறு பிள்ளைகளுக்கு பெருசாக முன்னால் கூட்டிகிட்டு வர மாட்டாங்க. ஆனால் நம்மளுடைய சபையில் அந்த ஆண்டவர் அந்த கிருபையை கொடுத்து நம்மளெல்லாம் அந்த பிள்ளைகள் எல்லாம் அவங்க தேவனை ஆராதிக்க, தேவனிடத்தில் பேச, அவங்க தெரிஞ்ச வசனத்தை சொல்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்துருக்கிறார். எங்கள் சபைக்கு இப்போ புதுசாக வருகிற 2 சகோதர சகோதரிகள், அவங்க நம்ம தமிழ் பேசுகிறதில்ல, ஆனால் அந்த இங்கிலீஷ் தமிழ் கம்பைன் சர்வீஸ்க்கு வருவது உண்டு. அவங்க அந்த வசனங்கள் பிள்ளைங்க சொல்கிற வசனத்தை பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க, ஐயோ எங்களுக்கு ரொம்ப ஷேமாக இருக்குது, எங்களுக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது, இந்த பிள்ளைங்களுக்கு இவ்வளோ வசனம் தெரியுதே, எங்களுக்கு கூட இவ்வளோ வசனம் தெரியலையே, நாங்கள்லாம் இந்த பிள்ளைங்களுக்கு ரோல் மாடலாக இருக்கணும், ஆனால் இந்த பிள்ளைங்க மூலமாக நாங்கள் கற்றுக்கொள்கிறோம், பைபிள் காலேஜ் படிக்கணும் அப்படின்னு என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. எவ்வளோ ஒரு ஆசையாக, எவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குல்ல. நம்ம சிறு பிள்ளைகளுக்கு என்ன சொல்லணும், சின்ன சின்ன வசனங்களை சொல்லி கொடுங்க. சிறு பிள்ளைகளை தவறு செய்யும் போது நம்ம தண்டிக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்கிறது, ஆண்டவர் செய்த நன்மைகளை அவர்களுக்கு சொல்கிறது, எப்படியாவது இயேசுவின் இடத்துல என்ன செய்யணும், அவங்கள கூட்டிகிட்டு வரணும். ஜீசஸ் கிட்ட நம்ம பிள்ளைகளை கூட்டிகிட்டு வரணும். பிள்ளைகளுக்கு பர்த்டேக்கு கிஃப்ட் கொடுக்கும் போது ஒரு ஸ்டோரி பைபிளை ப்ரெசன்ட் பண்ணுங்கள். எவ்வளோ சாய்ஸ் வாங்கி கொடுக்குறோம், எவ்வளோ காரியத்தை செய்கிறோம். நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு சின்ன பைபிள் இருக்குதா, அவங்களுக்குன்னு ஏற்றவாறு இந்த நாட்களில் எவ்வளோ வித்தியாசமான பைபிள்ஸ் எல்லாம் இருக்குது. அவங்களுக்கு ஒரு சின்ன பைபிளை ப்ரெசென்ட் பண்ணி, ஒரு டிவோஷனை ப்ரெசென்ட் பண்ணி, ஒரு நாளும் இதை ரீட் பண்ணு, இல்லை மம்மி உனக்கு ரீட் பண்ணுவாங்க, பெட் ஸ்டோரி டைம். இத்தனைக்கு எத்தனை பேர் அதை பண்ணுகிறோம் பிரியமானவர்களே? இன்றைக்கி எவ்வளோ பிள்ளைங்க பெட் டைமில் மம்மி ஒரு ஸ்டோரி ரீட் பண்ணி, ஒரு பைபிள் ஸ்டோரியை ரீட் பண்ணி, அவங்கள நம்ம படுக்கைக்கு போகும்போது ஒரு ஜெபம் பண்ணி, ஒரு கிஸ் பண்ணி, அவங்க நெத்தியில் ஒரு சிலுவை அடையாளத்தை போட்டு நீங்கள் அதை பண்ணிங்கன்னா அந்த பிள்ளைங்க அதை பண்ணுவாங்க. எங்களுடைய லாஸ்ட் டாட்டர் இப்போவும் அவள் அதை செய்வாள். மம்மிக்கும் டேடிக்கு சிலுவை அடையாளம் போடுவாள். ஏன்னா தாத்தா பாட்டி இருந்த டைமில் அவங்க அதை கற்றுக் கொடுத்ததுனால இன்றைக்கி அது ஒரு பழக்கம், அது ஒரு ஹேபிட். ஸோ என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், என்ன கோபம் எது இருந்தாலும் ஃபைனலாக லவ் யூன்னு சொல்லி அந்த சிலுவை அடையாளத்தை போடும்போது அவங்க பீஸ்ஃபுல்லாக அவங்க பெட்டுக்கு போகிறாங்க இல்லையா? ஏசப்பா கிட்ட சிறு பிள்ளைகளை நம்ம சிறு வயதிலேயே கொண்டு அதை பழக்கப்படுத்தி விட வேண்டும். வாலிப வயதில் கொண்டு வர்றது கடினம். ஆனால் சின்ன வயசுலேயே நம்ம பிள்ளைங்களை கொண்டு வந்துட்டா ஆண்டவர் நிச்சயமாக நம்ம பிள்ளைகளை பார்த்து கொள்வார். மத்தேயு 19:14 இயேசுவோ, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொன்னார். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்தி யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?